எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல நடபடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரேன். நல்ல கவனிங்க. ஆதி காலம் முதல் கொண்டு இந்த பூமியின் ராஜாக்கள், பூமியில் உள்ள மனிதர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் ஏகமாய் எழும்பி நின்றார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் இப்போ இதை கொண்டு ஏன் பேசுறீங்க? பேச வேணும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு சபைகளுக்கு நம்ம போறோம். சபைகளுக்குள்ள நமக்குள்ள நல்ல ஒரு ஒருமனம் இருக்கிறதா? சபைக்குள்ள போறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா? சபைக்குள்ள வாரோம், கர்த்தருடைய நாமத்துல தான் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். ஆனா ஒரு கீழ்ப்படிதலின் ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? இல்லையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பேர் இன்டைரக்டா தேவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறோம் தெரியுமா? வேதம் சொல்லுது, உண்டாக்கப்பட்ட எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. அப்போ ஒரு சபைக்கு தகப்பனா, பாஸ்டரா இருக்கிறவங்களோ, குருவானவரா இருக்கிறவங்களோ, பேராயரா இருக்கிறவங்களோ, இல்லை சில கமிட்டி அதிகாரிகளா இருக்கிறவங்களோ ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம நியாயத்தை கேட்கறது தப்பு கிடையாது. அடுத்தது என்ன பண்ணலாம்? அவங்கள திருத்தருக்கு அடுத்த திருப்பு எலெக்ட் பண்ணும்போது நம்ம அவங்கள எலெக்ட் பண்ணாம இருக்கணும். ஆனா நம்ம எலெக்ட் பண்ணி அவங்கள ஒரு அதிகாரத்துல வச்சுட்டு சண்டை போடுறோம் பாருங்க. அடுத்தது தூஷணமா பேசுறோம் பாருங்க. அடுத்தது அவங்கள துரைத்தனம் பண்ணி பயமுறுத்துறோம் பாருங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமா நாம செயல்படுகிற காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யாராவது கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்புவோமா அப்படின்னா கண்டிப்பா நம்ப மாட்டோம். ஆனா அந்த பரிசுத்த வேதாகம் ஒன்று சொல்லுது, நீ ஒரு மனிதனை பரியாசம் பண்ணுகிறாய் என்று சொன்னால், அதாவது ஒருத்தர் கூணனா இருக்கிறான், குருடனா இருக்கிறான், செவிடனா இருக்கிறான், நம்ம சில நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, செவிட்டு போயில இங்க வா அப்படிமோ பார்த்தீங்களா? வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நீ அவனை அல்ல, அவனை அப்படி உண்டாக்கின தேவனை நிந்திக்கிறாய்னு வேதம் சொல்லுது. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தா, ஒரு குருடனோ செவிடனோ உங்ககிட்ட வேலைக்காரனாகவோ நண்பனாகவோ இருந்தா, பிரதர் இங்க வாங்கல, அன்போடு தான் அழைக்கணும். அதிகாரமோ திமிர்த்தனமோ அசட்டையோ கேவலமா பேசுறதோ பண்ணா நீங்க அவன் அல்ல, அவனை அப்படி சிருஷ்டித்த கர்த்தரை அசட்டை பண்ணுகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு சிலர் வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. அந்த வேலைக்காரங்களுக்கு 70 வயசு இருக்கும், இவர் எஜமானுக்கு 40 வயசு இருக்கும். பேர சொல்லி கூடாது, ஏ மாரியப்பா இங்க வாடே அப்படிமா. நான் சொல்றேன், உனக்கு 40 வயசு தானே ஆச்சு, அவருக்கு 70 வயசு ஆச்சே. நரைத்தவனுக்கு முன்பு எழுந்துருன்னு இந்த வேதம் சொல்லும் போது நீ அவனை உன் வேலைக்காரன் சொல்லி அசட்டையா பேசினா நீ அவனை அல்ல, அவனை உண்டாக்கின கர்த்தரை அசட்டை பண்ற. நீ கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய் என்று வேதம் சொல்லுகிற. கவனிச்சு பாருங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்துல உங்களுக்கு ஆலோசனையை சொல்றேன், தயவு செய்து கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழாதீங்க. அப்படி வாழ்ந்தா நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்றீங்க, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நாட்களுக்கு பிறகாகிலும் உங்களை காத்துக்கொள்வீர்களா? நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி ஆண்டவரே, உமது சத்தியத்திலும் உமது பிள்ளைகள் நடக்க கிருபை தாரும். எந்த விதத்திலும் உமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதபடி, எதிர்த்து நடக்காதபடி உமது பிள்ளைகளை தீமைக்கு விலக்கி கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.